அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹேவ் அஃபிஷியலி ஜாயின்ட் இன் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது 2014ல ஃபோர்டலைஸா டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 2015ல நமக்கு இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது வந்து பிரிக்ஸோட பேங்க். சரியா? பிரிக்ஸ் நேஷன்ஸோட பேங்க் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. ஸோ இதுல லேட்டஸ்டா ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த பேங்க்ல லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னா கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். சரியா? ஆனா இந்த பிரிக்ஸ்ல வந்து லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது யாருன்னா இந்தோனேஷியா. பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்புல லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது இந்தோனேஷியா. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது யாருன்னா கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். சரியா? ஓகே, அடுத்தது கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது அப்படின்னா ஸ்ரீநகரோட ஃபேமஸான தால் லேக்ல வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ தால் லேக் ஸ்ரீநகர் அப்படிங்கிறது ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியா? அங்கதான் வந்து நடக்க போகுது. அடுத்தது அட் சி அப்சர்வர் மிஷன் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட் சி அப்சர்வர் மிஷன். ஸோ அது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னா குவாடோட இனிஷியேட்டிவ். குவாட்னா யாரெல்லாம் வருவாங்க? யுஎஸ்ஏ வருவாங்க, ஜப்பான் வருவாங்க, அடுத்ததா ஆஸ்திரேலியா வருவாங்க, அடுத்தது இந்தியா. சரியா? இந்த நாடுகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம குவாட் அப்படின்னு சொல்றோம். அவங்க தான் இந்த அட் சி அப்சர்வர் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? மேரிடைம் கோஆப்பரேஷன் கடல்வழி பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது on which highway has India's first dedicated wildlife corridor has been constructed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் வைல்ட் லைஃப் காரிடாரை எந்த ஹைவேஸ்ல கொண்டு வந்திருக்காங்கன்றது கேள்வி. எங்கன்னா டெல்லி டு மும்பை ஹைவேல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? லாஸ்டா வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் டர்மரிக் போர்ட் ஆஃப் இந்தியா. டர்மரிக் அப்படிங்கிறத நம்ம கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு நிசாமாபாத் தெலுங்கானால இருக்கு. சரியா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லீடர் யாரு? ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாருன்னா பல்லே கங்கா ரெட்டி. ஓகேவா? பல்லே கங்கா ரெட்டி தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா இருக்க போறார். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.